சரக்கும் மாத்திரையும் மட்டும் அதில் போட்டுவிட்டுமா? இதில் இது மாத்திரையை நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி திப்பியாக தெரியுது. அது குடிக்கும்போது தெரிஞ்சிடல, அதனால் வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. அது ஜூஸ் வாசம் தான் அடிக்குது மோந்து பார்த்தா. அதனால் ஒன்றும் ஸ்மெல்லும் இல்லை, மருந்து ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சிமெண்ட் பால் கலந்து எப்படிங்க அந்த கலரில் இருக்குது. அது நீ வேறு டம்ளரில் போட்டு கொடுத்துருவியா, எப்படி என்னன்ட்டு எனக்கு அது கொஞ்சமாக கலந்து கொடுத்துருவியா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஓஆர்எஸ் ஜூஸ் எப்படி இருக்கும், அது சொன்னால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றினேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுருச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டுமான்னு கேட்குறேன். சரக்கும் மாத்திரையும் மட்டும் அதில் போட்டுவிட்டுமா? இதில் இது மாத்திரையை நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி திப்பியாக தெரியுது. அது குடிக்கும்போது தெரிஞ்சிடல, அதனால் வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. அது ஜூஸ் வாசம் தான் அடிக்குது மோந்து பார்த்தா. அதனால் ஒன்றும் ஸ்மெல்லும் இல்லை, மருந்து ஸ்மெல்லும் இல்லை. ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சிமெண்ட் பால் கலந்து எப்படிங்க அந்த கலரில் இருக்குது. அது நீ வேறு டம்ளரில் போட்டு கொடுத்துருவியா, எப்படி என்னன்ட்டு எனக்கு அது கொஞ்சமாக கலந்து கொடுத்துருவியா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஓஆர்எஸ் ஜூஸ் எப்படி இருக்கும், அது சொன்னால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தாண்டா ஊற்றினேன். மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுருச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டுமான்னு கேட்குறேன்.